சொல்றேன். விரதம்னா பட்டினியா விரதம் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அவங்க மட்டும் குழந்தைக்காக, கல்யாணத்துக்காக அப்படின்னு விரதம் இருக்கிறீங்கன்னா, காலையில அந்த 6 மணி அப்படிங்கிற நேரத்த பயன்படுத்திக்கோங்க. எழுந்து ஒரு நெய் விளக்கு ஏத்தி முருகன வழிபாடு பண்ணிட்டு, முடிஞ்சா ஷட்கோண தீபம் ஏத்துறதுனா ஏத்துங்க. ஏதாவது ஒரு பூ சிகப்பு கலர்ல கிடைச்சா போடுங்க. அப்படி இல்லைன்னா, ஏதோ ஒரு மலர் முருகனுடைய திருவுருவ படத்துக்கு வச்சுட்டு, உங்களுடைய விரதத்த துவங்குங்க. முருகா, இந்த பங்குனி உத்திர விரதத்த நான் இருக்கிறேன். அடுத்த வருஷம் நானும் என் மனைவியுமாக, நானும் என் கணவனுமாக இந்த விரதத்தை இருக்கணும். முருகா, நாங்க தம்பதிகளாக இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறோம். அடுத்த வருஷம் நீயே எங்களுக்கு ஒரு குழந்தையா வந்து அருள் பண்ணு. எங்க கையில ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு காலையில இந்த விரதத்தை ஆரம்பிங்க. விரதம் ஆரம்பிக்கிற போது சுவாமிக்கு 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு டம்ளர் பாலும் சர்க்கரையும் கலந்து நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இதுவே போதுமானது. அப்படியே உங்களுடைய விரதத்தை தொடருங்க. மாலை 6 மணிக்கு மேல நீங்க வழிபாடு பண்ணிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க. சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நடுவுல